நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை உங்களை தேவைக்கு பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்ததாக உணர்ந்திருக்கிறீர்கள்? நீங்கள் வைத்த நம்பிக்கை, வைத்த நட்பு, அன்பாக கொடுத்த உதவி, இவை எல்லாமே ஒரு நாள் என் தலையில நானே மண்ணவாரி போட்டுக்கிட்டேன்னு நினைக்க வச்சிருக்கா? மற்றவர்களின் தந்திரங்களுக்கு ஏமாந்து உங்கள் நல்ல மனதை பயன்படுத்திவிட்டு உங்கள் தேவைக்கு கை கொடுக்காமல் விட்டவர்களை நினைத்து வருத்தப்படுறீங்களா? இந்த கேள்விகள் உங்கள் மனதில் உள்ள அந்த நபரை நினைக்க வைத்தால் அது உங்கள் தப்பு இல்லை. இதுவரை ஏமாந்தது போதும், இனிமேலாவது புத்திசாலியா மாற கற்றுக்கொள். இந்த முழு வீடியோ உங்களுக்குத்தான். நம்பி வைத்து ஏமாற்றியவர்களை சுவாமி விவேகானந்தர் மிகவும் கடுமையாக சாடினார். அப்பாவித்தனம் என்பது ஒரு பெரிய பலவீனமில்லை, அது ஒரு குற்றம். இந்த உலகில் அப்பாவியாக இருப்பவன் தோற்கடிக்கப்படுகிறான். கவலை வேண்டாம், அப்பாவித்தனத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் ஒரு பாலம் உள்ளது. அதைத்தான் இன்று கட்டப்போகிறோம். இன்று நாம் சுவாமி விவேகானந்தர் கூறிய இந்த 10 விதிகள் உங்களை முழுமையாக மாற்றி உங்கள் விதியை நீங்களே எழுத உதவும் ரகசியங்கள் என்னவென்று பார்க்க போகிறோம். இது ஒரு வாழ்க்கை மாற்றம், வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும் இரகசியங்கள். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை வெற்றியடைந்தவர்கள் பின்பற்றும் யுக்திகள். ஒவ்வொரு விதியையும் உற்று நோக்கினால் நீங்கள் எப்படி புத்திசாலி, சாமர்த்தியசாலி மற்றும் உங்கள் வாழ்க்கையின் எஜமானராக மாறப்போகிறீர்கள் என்பது புரியும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இந்த 10 நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் வேறு ஒரு புதிய நபராக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே எழுதத் தொடங்குவீர்கள். விதி 1. உங்கள் நல்ல மனதை உங்களுடைய ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் நல்ல மனசு இருப்பது ஒரு பெரிய விஷயம், ஆனால் அதை எல்லாருக்கும் போடு மாட்டி வைக்காதீர்கள். உங்கள் கருணை, உங்கள் மென்மை, உங்கள் எளிதில் நம்புகிற தன்மை, இவை எல்லோருக்கும் தெரியும்படி இருந்தால் அதை சிலர் தேவைக்கு பயன்படுத்த பார்க்கிறார்கள். ஒரு மனிதன் தன் அலுவலகத்தில் எல்லோருக்கும் உதவி செய்தான். கேட்டவனுக்கு பணம், கடன் கொடுத்தான். இரவு நேர வேலைகளை தானே முன் வந்து செய்தான். ஆனால் அவனை விட சாமர்த்தியமாக இருந்தவனே பதவி உயர்வில் மேலிடத்திற்கு சென்றான். ஏனென்றால் அவனது நல்ல மனதை மற்றவர்கள் அவனது பலவீனமாக பயன்படுத்தி கொண்டார்கள். உங்கள் நல்ல குணங்களை வைத்திருங்கள், ஆனால் அவற்றை எல்லாருக்கும் காட்டிக்கொள்ளாதீர்கள். சரியான நபரிடம் சரியான நேரத்தில் காட்டுங்கள். விதி 2. வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அப்பாவியாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் உங்களால் வேண்டாம், இல்லை என்று சொல்ல முடியாததுதான். இந்த வேலையை செய்ய முடியுமா? இந்த பணத்தை தர முடியுமா? இந்த தவறை மன்னிக்க முடியுமா? எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்வதால் மற்றவர்கள் உங்களை ஒரு சரி பொத்தானாக பயன்படுத்துகிறார்கள். வேண்டாம் என்பது ஒரு முழுமையான வாக்கியம், அதற்கு விளக்கம் தேவையில்லை. நீங்கள் வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் உங்கள் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். முதலில் கஷ்டமாக இருந்தாலும் இதை பழக்கத்தில் கொண்டு வாருங்கள். விதி 3. கேட்பதை விட்டு கவனிக்க தொடங்கு. பல அப்பாவி மனிதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் அதிகம் பேசுவார்கள், குறைவாக கவனிப்பார்கள். நீங்கள் பேசும்போது நீங்கள் தெரிந்த அனைத்தையும் சொல்கிறீர்கள், ஆனால் நீங்கள் பேச்சை குறைத்து கவனித்துக் கொண்டும் கவனிக்கவும் கொண்டு இருந்தால் மற்றவர்களின் ரகசியங்கள், திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாமே தெரிய வரும். ஒரு சந்தையில் ஒரு அதிகம் பேசாத ஒரு வியாபாரி எல்லோரும் என்ன பேசுகிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருந்தான். கடைசியில் அவன் சந்தையின் முழு விஷயத்தை புரிந்து கொண்டு தன் சாமர்த்தியத்தால் பெரும் லாபம் சம்பாதித்தான். அதிக பேச்சு உங்களை அப்பாவியாக காட்டும், அமைதியான கவனிப்பு உங்களை புத்திசாலியாக்கும். விதி 4. ஒருவரின் வார்த்தைகளை அல்ல, அவரது செயல்களை பாருங்கள். அப்பாவி மனிதன் எப்போதும் வார்த்தைகளில் ஏமாந்து போவான். நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன், நீதான் என் நண்பன், அடுத்த வாரம் நிச்சயம் திருப்பித் தரேன். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் உதவித்தானே செய் என்று நினைக்க வைக்கும். ஆனால் புத்திசாலியானவன் வார்த்தைகளை கேட்பான், ஆனால் முடிவெடுப்பதற்கு முன் அந்த நபர் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கிறார் என்று பார்ப்பான். வார்த்தைகள் மலிவு, நாணயம் செயல்கள். விதி 5. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். கோபம், துயரம், அச்சம், மிகையான மகிழ்ச்சி, இவை எல்லாம் உங்களை அப்பாவியாக காட்டும் சாலங்கள்.
நீங்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறீர்கள் என்றால் உங்களை யாராலும் எளிதில் தூண்டிவிட முடியும். நீங்கள் சிறு துயரத்தில் மூழ்கினால் உங்களை யாராலும் சுலபமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள், அவற்றை உங்கள் ஆயுதமாக மாற்றுங்கள். மற்றவர்கள் எதிர்பார்க்கும் பதிலை கொடுக்காதீர்கள், நீங்கள் விரும்பும் பதிலை கொடுங்கள். உங்கள் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி எளிதில் தூண்டிவிட்டு துயரத்தில் சிக்க வைத்தவர் உங்கள் வாழ்வில் யார் என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். விதி 6. எல்லாம் உங்கள் தவறுதான் என்று நினைப்பதை விடுங்கள். அப்பாவி மனப்பான்மையின் மிகப்பெரிய அடையாளம் இதுதான். வேலை போனது உங்கள் தவறு, நட்பு போனது உங்கள் தவறு, தொழில் நஷ்டம் உங்கள் தவறு, இப்படி எல்லாவற்றையும் தானே சுமந்து கொண்டு சோர்ந்து போவீர்கள். புத்திசாலியானவன் தன் தவறுகளை ஒப்புக்கொள்வான், ஆனால் ஒவ்வொரு தோல்விக்கும் தானே காரணம் என்று தன்னை சிதைத்துக் கொள்ள மாட்டான். சூழ்நிலைகள், மற்றவர்களின் சுயநலம், நேரத்தின் போக்கு என்ற காரணிகளும் உள்ளன என்பதை புரிந்து கொள்வான். உங்கள் சுமையை குறைத்துக் கொள்ளுங்கள், தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் தானே சுமையாக மாறிவிடாதீர்கள். விதி 7. மோதல்களை தவிர்க்க வேண்டாம், அவற்றை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நல்லவனாக இருப்பதற்கு எல்லோரிடமும் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களை ஒரு பலவீனமானவனாக்கும். உங்கள் நலன்களுக்கு எதிராக யாராவது நடந்து கொள்ளும் போது அதை எதிர்க்க தயங்காதீர்கள், ஆனால் சண்டை போட வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் புள்ளியை தெளிவாகவும் அமைதியாகவும் உறுதியாகவும் விளக்குங்கள். ஒரு பணியாளர் தனது மேலாளரின் உன்னை பற்றி தவறான குற்றச்சாட்டை அமைதியாக நிரூபித்து காட்டும் போது, நீ கோபத்தோடு பதிலளிக்காதே, உன்னை வேலையிலிருந்து நீக்க செய்ய நேரிடும். ஆனால் அமைதியான உறுதி மோதலை நிர்வகிப்பது அவனை மதிப்புமிக்கவனாக்கும். மோதல் என்பதும் ஒரு கலை, அதை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். விதி 8. தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது வெறும் வாய்ப்பேச்சல்ல, அது உள்ளிருந்து வரும் ஞான ஒளி. நீங்கள் உள்மனதில் அப்பாவியாக இருந்தால் வெளியே எவ்வளவு தன்னம்பிக்கையாக நடந்தாலும் மக்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். முதலில் உள்மனதில் பலவீனமான எண்ணங்களை வெளியேற்றுங்கள். நான் முடியும், நான் தகுதியானவன், நான் இதை சமாளிப்பேன் என்ற உறுதியான எண்ணங்களை உள்ளே நடவு செய்யுங்கள். உள்ளே வலிமை வரும்போது வெளியே தன்னம்பிக்கை தானாகவே வந்துவிடும். அது பொய்யான ஒளி அல்ல, உண்மையான பிரகாசம். விதி 9. மன்னிப்பு. மன்னிப்பது ஒரு பெருந்தன்மை, மறந்து விடுவது ஒரு புத்திசாலித்தனம். யாரோ உங்களை மிகவும் வேண்டுமென்றே காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களை மன்னிக்கலாம், அது உங்கள் மனசின் சுமையை குறைக்கும். ஆனால் அதே நபரிடம் மீண்டும் அதே நம்பிக்கையை வைப்பது புத்திசாலித்தனம் அல்ல, அது முட்டாள்தனம். ஒருவர் உங்கள் மீது கல்லை எறிந்து விட்டார், நீங்கள் அவரை மன்னிக்கலாம், ஆனால் அடுத்த முறை நடக்கும்போது கவனமாக பார்த்து நடக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். மன்னிப்பு உங்களுக்காக, மறதி புத்திசாலித்தனத்திற்காக. விதி 10. உனக்கு நீ உறுதியாயிரு. உங்கள் கதையின் கதாநாயகன் நீங்கள்தான், அதை கடைசி வரை பின்பற்ற வேண்டும். இதுவரைப்பட்ட அவமானங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், கண்ணீர், இவையெல்லாம் உங்கள் கதையின் ஒரு பகுதி மட்டுமே, முடிவல்ல. நீங்கள் அப்பாவியாக இருந்த கதாபாத்திரத்திலிருந்து புத்திசாலியான நாயகனாக மாறும் பாதையில் இருக்கிறீர்கள். உங்கள் கதையை வேறு யாரும் எழுத முடியாது. இந்த 10 விதிகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கை என்னும் கதையின் அடுத்த அத்தியாயத்தை நீங்களே எழுத ஆரம்பியுங்கள். முடிவு. அப்பாவித்தனம் ஒரு பழக்கம், ஆனால் புத்திசாலித்தனம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை. நீங்கள் இன்று அந்த வாழ்க்கை முறையை தேர்வு செய்யலாம். இந்த உலகம் நல்லவர்களை மதிக்காது, பலசாலிகளை மதிக்காது. இந்த உலகம் புத்திசாலிகளை மட்டுமே மதிக்கிறது. அந்த பட்டியலில் உங்கள் பெயரை சேர்க்க உங்களுக்கு உரிமை உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு புத்திசாலியாக மாற ஒரு தொடக்கத்தை தந்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் மாற்றம் தொடங்கிவிட்டது. அடுத்த வீடியோவில் இன்னும் சில ரகசியங்களுடன் சந்திப்போம். வாழ்க வல்லவராக. நன்றி.